சாந்தி இன்று 17/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா தினமும் குழந்தைகளை அன்பாக மிகவும் அன்பாக அழைப்பார். அதுபோன்று இன்றும் இனிமையான குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரங்களின் மீது அன்பு செலுத்தாமல் அழிவற்ற தந்தையிடம் அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதாவது அழியக்கூடிய பொருட்கள் மீது அன்பு வைக்கக்கூடாது என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி. அதாவது அழிவற்ற அதாவது தந்தை, அழிவற்ற தந்தை என்றால் ஆத்மா, பரமாத்மா. ஆத்மா நாம், ஆத்மா தந்தை, இறைவன், பரமாத்மா. அவர் மீது அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: தவறான அன்பு எது மற்றும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? தவறான அன்பு எது? அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? பதிலையும் இறைவனே கூறுகின்றார். தவறான அன்பு என்பது அழியக்கூடிய சரீரங்களின் மீது பற்று வைப்பது தவறான அன்பாகும். அழியக்கூடிய சரீரத்தின் மீது பற்று வைக்கக்கூடாது. அது தவறான அன்பாகும். யார் அழியக்கூடிய பொருட்கள் மீது பற்று வைக்கிறார்களோ அவர்கள் அழுகிறார்கள். யார் அழியக்கூடிய பொருட்கள் மீது பற்று வைக்கிறார்களோ அவர்கள் அழுகிறார்கள். அழியக்கூடிய பொருள் என்றால் தேகம் அழியக்கூடியது. நீங்கள் கண்ணால் பார்க்கின்ற பொருட்கள் அத்தனையும் அழியக்கூடியது. கண்ணால் பார்க்கின்ற பொருட்கள் அத்தனையும் அழியக்கூடியது. அழியாதது ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. இந்த ரெண்டு பொருட்களும் கண்ணுக்கு புலப்படாதது. ஆத்மா, பரமாத்மா, ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் நமது உடம்பில் இருக்கின்றது. அந்த அழியக்கூடிய பொருட்கள் அதன் மீது பற்று வைக்கக்கூடாது. அவர்கள் அப்படி பற்று நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அழுவீர்கள். அழுது கொண்டே இருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் அழுகை வருகிறது. சத்தியுகத்தில் அனைவரும் ஆத்ம அபிமானிகள். ஆகையினால் அழுவது என்ற விஷயமே இருப்பதில்லை. சத்தியுகத்தில் எல்லோருமே ஆத்ம அபிமானியாக இருப்பதால் யாருக்கும் அழ வேண்டிய தேவை இருப்பதில்லை. யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கிறார்கள். அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை கிடைக்கின்றது. அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தை என்றால் இறைவன், இறைவனின் படிப்பினை கிடைக்கின்றது. ஆத்ம அபிமானிகளாக ஆவீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஆத்ம அபிமானி ஆவீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அடுத்தது தாரணைக்கான சாரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். ஒன்று, உங்களுடைய நினைவில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலம் இருக்கின்றது. உங்களுடைய நினைவு என்றால் இறைவனுடைய நினைவு. உங்களுடைய இறைவனுடைய நினைவில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கின்றது. இதன் மூலமே அமர பதவியை அடைய வேண்டும். பாபாவிடம், அதாவது இறைவனிடமிருந்து என்ன அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கிறதோ அவற்றை தானம் செய்ய வேண்டும். நீங்கள் கிடைக்கின்ற ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்காக நான் படித்திருக்கின்றேன். இந்த முரளியை முழுமையாக படித்து விட்டேன். அதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றனர். தெரிவிப்பதே தானம். எத்தனையோ தானங்கள் இருக்கின்றது. ஞான தானம். இது ஞானம், அறிவை தானம் செய்வது. இந்த யூடியூப் மூலம் உங்களுக்கு இந்த கருத்துக்கள் சேர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை இறைவன் நிறைவேற்றி வைக்கிறார். அதாவது உங்களுடைய நினைவில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கின்றது. இதன் மூலமே அமர பதவியை அடைய வேண்டும். இறைவனிடமிருந்து எந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கிறதோ அவற்றை தானம் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்ம அபிமானிகளாக ஆகி அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானியா நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆத்ம அபிமானிகளாக ஆகி அளவற்ற குஷியை, அதாவது மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய வேண்டும். சரீரங்களிலிருந்து பற்றை நீக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சரீரம் என்ற உணர்வே வரக்கூடாது. சரீரங்களில் இருந்து பற்றை நீக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பற்றை வென்றவர்கள் ஆக வேண்டும் என்றால், வென்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
அதைத்தான் இறைவன் சொல்கின்றார். இதெல்லாம் இறைவனால் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள். வரதானம் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என புரிந்து கொண்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகிய ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி, இது கடைசி நொடி என புரிந்து கொண்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. வரதானம் மிகவும் அருமையாக இருக்கின்றது. வரதானம் அதனுடைய விளக்கத்தை பாருங்கள். சங்கம யுகம் ஆன்மீக போதையில் இருப்பதற்கான யுகமாகும். சங்கம யுகம் ஆன்மீக போதையில் இருப்பதற்கான யுகம். ஏற்கனவே 4 யுகம் என்று சொல்லியிருந்தேன். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கலியுகத்தை தொடர்ந்து வருகின்ற இப்போது கலியுகத்தின் அடுத்தது சங்கம யுகம். அதாவது சத்தியுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடையில் வருகின்ற யுகம் சத்தியுகம், சங்கம யுகம். இந்த சங்கம யுகம் ஆன்மீக போதைகளில் இருப்பதற்கான யுகம். ஆகையினால் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீக போதையின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் பரீட்சையில் குழப்பம் அடையக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பரீட்சையிலும் குழப்பம் அடையக்கூடாது. ஏனென்றால் இந்த சமயம் அகால மரணத்திற்கான சமயமாகும். ஒருவேளை அகால மரணத்திற்கான சமயம் இது. ஒருவேளை சிறிது நேரம் போதைக்கு பதிலாக குழப்பம் அடைந்து இருக்கின்றீர்கள், மேலும் அந்த நேரத்தில் இறுதி நொடி வந்துவிட்டால் அன்மதி சோகதி, அதாவது கடைசி நிலைதான் முதல் நிலையும் ஆகும். முதல் நிலை ஆகும். ஆகையினால் எவர் ரெடியாக இருக்க வேண்டும். எவர் ரெடி என்ற பாடம் கற்பிக்கப்படுகிறது. எவர் ரெடி, எப்பொழுதும் நாம் ரெடியாக இருக்க வேண்டும் என்ற பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும். ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும். ஆகையினால் தன்னை விசேஷ ஆத்மா என புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் செய்யுங்கள். மேலும் சதா ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். சதா ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். எப்போதும் நீங்கள் ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். சுலோகன் சஞ்சலமற்றவராக ஆக வேண்டும் என்றால் வீணானதை மற்றும் கெட்டதை சமாப்தி செய்யுங்கள். சுலோகன் அருமையான வார்த்தை பாருங்க. சஞ்சலமற்றவராக, மனச்சஞ்சலம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்றால் வீணானது, தேவையில்லாததை ஏன் நினைவு வைக்கின்றீர்கள்? வீணானதை மற்றும் கெட்டதை சமாப்தி செய்யுங்கள், அழித்து விடுங்கள். கெட்டதை நினைவில் இருந்து நீக்கி விடுங்கள். அதை சமாப்தி செய்யுங்கள் என்றால் நீக்கி விடுங்கள். அப்போது நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்றைய முரளி ஸ்லோகன் அருமையாக முடிந்துவிட்டது. மிகவும் சுருக்கமாக வாணியை படிப்பதென்றால் கிட்டத்தட்ட 20-25 நிமிடங்கள் ஆகும். முழு வாணியும் படியுங்கள், கேளுங்கள், வீடியோவில் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வழி யாராலும் சிரேஷ்டமான வழி, உயர்ந்த வழி. சிரேஷ்டம் என்றால் உயர்ந்த வழி. இந்த வழியை யாராலும் சொல்ல முடியாது. இன்னும் கூடிய விரைவில் விநாசம் வரப்போகின்றது. நடந்து கொண்டே ஆரம்பித்து விட்டது. விநாச காலம் ஆரம்பித்து விட்டது. அதை புரிந்து கொள்ளும் சக்தி அஞ்ஞானிகளுக்கு கிடையாது. ஞானிகளாகிய ராஜயோகத்தை கற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் தெரியும் சுனாமி வரப்போகிறது என்பதை இறைவன் தெரிவித்தார். கொரோனா வரப்போகின்றது என்பதை தெரிவித்தார். அடுத்தது விநாச காலம் வரப்போகிறது என்பதை தெரிவித்து விட்டார். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட ஞானிகளுக்கு மட்டும்தான் பாபா குழந்தைகள், இறைவனுடைய குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். எவர் ரெடியாக இருக்க சொல்லிவிட்டார். இன்றைய சொல்லுகிறார் பார்த்தீங்களா, எவர் ரெடி, எப்பவும் ரெடியாக இருக்க வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த பதிவில் நான் வெளியிட்ட அனைத்து வார்த்தைகளும் இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். இந்த பதிவை மற்றவர்களுக்கு பகிருங்கள். நன்றி. ஓம் சாந்தி.